This could be good for me. Hi guys. Lately I was feeling like I need a purpose. நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். When you talk to me, கீழே டிஸ்கிரிப்ஷனில் give me the impression that I won't scratch your surface. ஃப்ரெண்ட்ஸ் And I could walk for days, searching for your praise. But is it even there to find? Is there a chance for me to learn your memories? Will I slowly lose my mind? 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 Lost in your maze, stuck in your gaze. How can I get out? I'm out of time to make you mine. Baby, show me how. Will I slowly lose my mind? 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 புதுசாக ஒரு கோடாலி வேறு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ இருக்குது என்னாலே நம்ப முடியல இதோட கோடாலின்ட்டு. அது ஒரு படத்தில் கூட ஒரு வில்லன் வந்து ஒரு கோடாலி வச்சுட்டு குத்த வருவோம் பார்த்திங்களா, அந்த படத்தில் ஒரு அதே மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நான் ஆகிட்டேன், நம்ப முடியல இப்படிலாம் கொண்டு வருவானுங்கன்ட்டு. நாமளும் எல்லா இடத்துலையும் விட்டு வச்சுக்கிருக்கோம். ஒரு பூக்கு மேலே தரமாட்ட ரசா வாய்ப்பு இல்லை ரசம்ட்டானுங்க போல். ஒரு பூ கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது நம்மக்கிட்டேருந்து. பூ 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 நம்மளும் மாட்டு தானே அடிச்சு படி பாவம் பாட்டு பாவமாக செத்து போச்சு. பாட்டு எதுவுமே இல்லை, எதுக்கு என்கிட்ட வந்துடுச்சு. போடு ரெண்டாவது பூவு. நான் எதர்ச்சியாக வந்தால் இங்கே எதர்ச்சியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டானுங்க. வாப்பா நைட்டு வாப்பா, இதுக்குள்ளே நீ பூ 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 நோ பூ. என்னடா போனதாட்டி இது கொடுத்து ஐஸ். அடுத்த இடம் இந்த இடம், இது பார்க்க ஏதோ ஸ்கூல் மாதிரியே இருக்குது. படிலாம் வச்சுருந்தானுங்க, இங்கே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓ பாய்ஸா, ஒரு குட்டி அழகு வீடு மாதிரி இருக்கே.
இங்கே பூ, இங்கே பூ, பூ பூ பூவலை 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 பூவங்களையோ பூவு பூவு பூ கொடுக்கலையா பூவு பூவு. அண்ட் நம்மளுக்கு பெருமுடா 2.2 நம்மளுக்கு எப்போயோ வருதுன்னானுங்க. ஆனால் இப்போ தான் வரப்போகுது ஒரு வழியாக. அதுவும் வந்துருச்சு உங்கள் கண் முன்னாடியே தான் இருக்குது. எனக்கு லேசாக கோல்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த வாருங்க டெலிஃபோன் பூத்து வெளியே பேர் வேறு வெளியே இருக்கிறதுல இந்த பூ இருக்குது பாருங்கள். இதுதான் பூ. இங்கே அது ஒரு காளான் மாதிரி இருக்கும். அந்த பூ நீங்கள் எடுத்தாலும் அப்போ தான் நீங்கள் வேகமாக கன்வெர்ட் பண்ணி அந்த பண்டில் வாங்க முடியும். ஐயோ இப்போ இன்ன வரைக்கும் பாட்டை இங்கே வந்து ஸ்டார்டாக விட்டு அதுவே கலந்துருக்கணும். பூ கிடச்சிட்டு பாருங்கள். இதோட நம்மளுக்கு 4வது பூ கிடச்சிருச்சு ஒரே போட்டா. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். பூக்காகவே நம்ம உங்களுக்காக போட்டு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டார் எடுக்காதீங்க அவ்வளோமா. அந்த வெட்டார் எடுத்து முடிச்சிட்டானுங்க என்னையவே. அந்த வெட்டார் எடுத்துட்டு தான் என்னைய கொள்றானுங்க. அந்த வெட்டார் எடுத்து அழுத்து பிடிக்கானுங்க. 2 வெட்டார் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து எனக்கு ஒரு அடிக்க தெரிய மாட்டேங்குது. M188 அதனால் வெட்டார் யாரும் எடுக்காதீங்க. இந்த பேய் பங்களாவா இது? ஐயோ இது மேலே பார்த்தவங்க தான்டா கண்டுபிடிக்கிற பேய் பங்களா. அடா பாவீங்களா. இங்கே ஒரு எனிமி ஏண்டா பட்டு. ஆட்டோக்காரன் நேடி எல்லாம் சூப்பர் காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கோடாலி ஐயோ கோடாலி கீழே போகிறோமே. கோடாலி குத்திடுவேன். கோடாலி கிடிசு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஃப்ராங்க் ஷோ மாதிரியே இருக்குது. இந்த கோடாலி எடுத்து கொன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது இந்த கோடாலிக்கு. ஏதோ பேரே வரல வாயில். நம்ம சொல்லுவோம் கோலாபேர் கொல்லாமல் விடாது. அதான் கோலாபேர். ஓ இது ஒரு டிஃபன் பாக்ஸ் இடமா? ஐயோ திங்கிற இடத்துலலாம் கட்டி வச்சுருக்காடே. இது என்ன இடம்? புதுசாக தனிமையில் கட்டி வச்சுருக்காங்க. கொரோனாக்கு தனிமை இடமும் படிலாம் கட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ யார் பெற்ற படியோ இது. இந்த பூ கிடக்கு பாருங்க. பூ இதான் பூ. எத்தனை பூ இருக்கு? 4 பூ இருக்குது. இதோட 5 பூ. நம்ம இப்படியே லூட் வச்சுக்கிட்டே இருந்தோம். நீங்கள் ஒரு 10 பூ எடுத்துடலாம். ஓ நம்மளுக்கு எந்த லூட்டுமே கிடைக்க முடியுது. ஸோ பேட் பாருங்க. இதுக்கு செவல் கட்டு இங்கே வருங்க. இங்கே ஒரு பூ இருக்குது. இதோட 6 பூ மட்டும் இருக்குது. பூ எங்கடா இங்கே ஓகே கைஸ். அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறா. அட பாவி இந்த இடத்தையோட அப்படி மாற்றிட்டீங்க. அட பாவிங்களா. அப்படின்னா இது அந்த எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. உள்ளெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வெளியே மட்டும் கலர் மாற்றி அமைச்சிருக்கானுங்க. கதவு டோரில் வச்சுருந்தாங்க ஹைலைட்டாக இருக்கும். ஐஸ் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னும் பூ ஒரு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு. వేసి మీ పాటికి అసలు మణికి కూర్చుంటే గాడికి ఎండిపోతే కింద పడి
கைஸ் அப்படியே எனக்கு இந்த இடம் பார்த்து பப்ஜி மாதிரியே இருக்குது. பப்ஜி விளையாண்ட ஃபீலே இருக்குது. இப்படி தான் பப்ஜிலேயும் வீடு காட்டி வச்சுருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஹேக்கர் இருக்கான். அவன் கரெக்டாக எக்ஸிட்டு ஹெட்ஷாட் கரெக்டாக பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம முழுசாக லூட் அடிக்காமல் போகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறையா பூ இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஹேக்கர் கன்ஃபார்ம் இருக்கான். ஹேக்கர் கன்ஃபார்ம் இருக்க இந்த மேட்ச்சில் அவ்வளோதான் நசிச்சிட்டேன். நாட் கேன்சல் கேன்சல். கோடாலி அப்படியே ஒரு கொம்மை படத்தில் வர மாதிரியே வச்சிருக்கேன். கரெக்டாக இருக்குது. ஓபி லெவல் பாய்ஸா அப்படியே நம்ம ரூட் அடிச்சுக்கிட்டே போகாமல் அந்த பூக்காக இந்த பூ கிடச்சிச்சு பாருங்க. இதுக்காக ஸ்கோப்லாம் வச்சு குதிக்கணும். இதோட நம்மக்கிட்ட 7 பூ இருக்கு போல். ஒரு 7 பூ வச்சுருக்கோம். இன்னும் அதிகமாக பூ எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஐஸ் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஒரே ஒரு பூ தான் பார்த்தேன், அதுவும் காணும். ஒரு பூக்கு மேலே இன்னும் பூ இல்லவே இல்லை. அதுதான் இப்போ இங்கே கவலை. நம்ம நம்மளுக்கா ஆட்டெலாம் வாங்கி வச்சுருக்கானுங்கப்பா. பரவாயில்ல. கைஸ் பூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 2 பூ. இன்னும் நம்ம கொஞ்ச நாள் லூட் அடிச்சுனா போதும். நம்மளுக்கு எல்லா லூட்டுமே இன்னும் 3 பேர் தான். ரொம்ப 2 பேட் வேறு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அதுக்குள்ளேயே நம்ம எப்படி கில் எடுக்க போகிறது இல்லை. அவங்க 2 பேரும் தானாக வந்து சேர்க்கணா பரவாயில்ல. லெலித்தின் பட்டும் தானாக ஏற்ற முடியாது. ஏன்னா லெலித்தின் பட்டும் இன்னைக்கூட முடிஞ்சிச்சு. நேற்றோட முடிஞ்சிச்சு. அதான் கவலை. என் ஃபோன் கூட அதான் சொல்லுது கவலையாக இருக்குன்ட்டு. இதில் ஒரு காளான் கூட இல்லை. நான் அப்பா வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு காளான் கூட இல்லை இங்கே. ஒரு காளான் ஒரு செத்து போன எதுவுமே இல்லை. லூட்டு கூட கம்மியாக தான் இருக்குது. நான் எஸ்கேஸ் கூட யார்கிட்டேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கும் தெரியும். லூட்டில் ஒன்று வந்துட்டால் கொடுக்குறானுங்க. லூட்டை விட்டார். இப்போ வந்தால் கொடுக்குறானுங்க. 2 கண்ணில் காட்டுறீங்க விட்டார். ஓ பைசா எவ்வளோ கஷ்டம். அது அப்படி இது பிளாக் ஜம்ப்னு ஒரு பாட்டு மாதிரியே இருக்குது. இந்த பூ கிடச்சிருச்சு. இதோட 9வது பூ கிடச்சிருச்சு காய்ஸ். ஓபி லெவல். இதோட நம்மளுக்கு 9 பூ கிடச்சிருச்சு. வேறு லெவலில் காய்ஸ். இன்னும் அப்படி இன்னும் ஒரு பூ கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த மேட்சும் பூ கிளைம் பண்ணி விளாட்லாம். பூ வேகமாக கிடச்சிரு. ஒரே ஒரு பூ தான் நான் அன்னைக்கு கேட்குறேன். கொடுக்க மாட்டானு. இந்த ஒரு காலம் நாங்கள் பார்த்துட்டு பாருங்க. ஸ்டார் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் காப்பி ஸ்டாப். பெட்ரோல் ஸ்டாப். நம்ம அவனை பார்த்தாலும் கில் அடிக்கக்கூடாது. இன்னொரு கம்ம நம்ம கில் அடித்தோம்னா இதாக கவலையாக இருக்கும். ஒரு பூ எடுக்காமல் போயிட்டு மாட்டான்ட்டு. ஒரே ஒரு சின்ன பூ தானேன்ட்டு. அதனால நம்ம ஒரு பூ எடுத்துகிட்டு நாமளே அவனை அடிச்சு கில் எடுத்துகிட்டு போயிடுவோம்.
நம்ம ஃப்ரீ பண்ணது மஜஸ் வருது, நீங்களே பார்த்தீங்க. ஓ ஓ பைக்ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ டைனேஜ் மாதிரி இது இடிஞ்சு இருந்தால் என்ன ஆகும் கைஸ்? எங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அந்த இடத்துல மட்டும்தான் நான் லூட் அடிக்க முடியும். அங்கே தான் எனக்கு அந்த கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லூட் அடிப்போம், அடிக்கதான் தேவையில்ல.
கைஸ் நம்மளுக்கு வந்து இந்த பண்டில் வருது, அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுருக்கோம். அதனால் மறக்காமல் லைக்குங்கிற பட்டன் தட்டி விட்டுருங்க.
கிடச்சிரு பூ கிடச்சிரு இன்னும் ஒரே ஒரு ஊத்தாடிக்கிறக்கும் வந்து தம்பி 7 கிலோமீட்டர் பரவாயில்ல. ஏன்டா நீ ட்ரோனுக்குள்ளே போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த பூக்காக தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பூயா கவலை பில்டப்பு இங்கே பேச்சு நோட்டு அடிக்கணும். ஓடி அவ்வளோ ஐஸ் வேறு லெவல் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் எடுத்தோன்னு இங்கே அந்த நம்மளுக்கு அந்த எது சொல்கிறது கிளைமிங் ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதை தொட்டோன்னே கிளைம்டு இதை பார்ப்போமா, இதை வாங்கிடுங்க பெருசாட்டுக்கு. தொட்டோன்னே இதே வாங்க மரணமாக இருக்குது. பண்டில் வாங்கினீங்கன்னா இந்த பண்டில் வாங்க, இதுதான் மட்டி விடுது. அந்த மாஸ்க்குக்காகவே பண்டில் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஸ்ப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கானுங்க. இது போனவனுங்க இப்போ போய் ஸ்ப்ரீ ஸ்பின்னை கொடுப்பானுங்களா? ஓஹோ இது நேரம் இதில் நிறையா கொடுத்துருக்கானுங்கோ. I have only 5 bats பையா. மாட்டு கடி திங்கிற மாதிரி இருக்குல்ல, அதுவே இல்லை. ஐஸ்லாம் இப்போ ஒருத்தருக்கு அழகிவே பண்ண போகிறேன். அப்போ அவர் எனக்கு அவங்க எனக்கு 1K கொடுத்தீங்கன்னா 1K ரீச் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கு அழகிவே போய் கொடுக்க போகிறோம். அது நிஜமாலே தான் கொடுக்க போகிறோம். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து ஒருத்தருக்கு அழகு கொடுக்க போகிறோம். இந்த பார்த்தா ரொம்ப போடு இன்னும் 1 மேட்ச் தானா பரவாயில்ல. மட்டும் ஃபயரிங் ஏக்கேவே இருக்குது. அப்போ எதுக்கு ஐஸ் ஏக்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஃபயர் ஏக்கவே இருக்குது. அதுவும் ஐஸ் ஏக்கே தான். இந்த ஐஸ் ஏக்கே தான் எக்யூப்பு. ஒரு 2 ஸ்கின்ஸ் இருக்குது. எஸ்கேஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு M60க்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்க ஒரு ஃப்ரீ கன் ஸ்கின் கொடுக்க போகிறானுங்க. M60க்கு M60 ப்ரோ வந்துடாதீங்க ப்ரோ. ஆனால் 3 மேட்ச்க்குள்ளே போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 மேட்ச் போவானுமா? இது நேரா ஓ கைஸ், நம்ம அலோக் கியூபே பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது என்னன்னு எனக்கு புரியல. இதுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் இதான் வாங்குவேன். ஓகே நோ ப்ராப்ளம்.
ஓ பைசாப் என்ன வாங்கணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? யார் யாரும் நம்மளுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்ப்போம். நம்ம தான் லெவலில் பார்ப்போம். ஐபிஎல் ஆசா தம்பிக்கு சுத்தத்துக்கு இல்லை. ஃபுல்லாகிடுச்சு. BT52KY ஆர்டிஸ்ட் அப்படிங்க இவர். ஓ போடு M6 எனக்கு ஒரு கண் ஸ்கின் பெர்மனெண்ட் கொடுக்காதா? நம்ம அத்தனை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து ஆன்லைன் போடு. எங்கத்தில் ஆன்லைன் வந்துடுச்சு. அமுக்கு விடுங்கடா வரண்ணா. அண்ணா அப்படி வந்தோன்னு கிளம்பிட்டாரு. டீம் இஸ் ஓகே ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போனால் நம்மளுக்கு ஐஸ் கீ கொடுத்துருவாங்க. அதனால் போயிட்டு சத்தலாம். இதில் சொல்ல வந்துட்டேன், அது அப்புறமே சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த M1 முடிஞ்சோடனே 1.3 ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு M4A1 அந்த டபுள் கன் ஷார்ட் கன் புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது என்ன கன் ஸ்கின் தெரியல. அது ஒன்று வெப்பன் ராயில் வரப்போகுது. இன்னொன்று நம்மளுக்கு ஓசியில் கொடுக்க போகிறானுங்க. வேறு எதுவும் இல்லை. அது எதுவும் ஓசியில் வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க M188 தான் ப்ரோ வரப்போகுதுன்னாங்க என் ஃப்ரெண்டு. இன்னொன்று என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் தான் அப்பனும் M4A1 தாண்டா வரும், அதாண்டா சூப்பர் எஃபர்ட்ஸோடு இருக்குதுன்னா எது வரணும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன்றானுங்க, அதான் போய் பார்த்துருவோம். ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட்டில் அந்த M188 ஒன்று கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ற ஸ்கின் இல்லை அதுக்கு. அடுத்த வெப்பன் ராயல் என்னன்னு கேட்டிங்கன்னா F4A1 தான். அது இன்னும் டிசைட் பண்ணல, அதுதான் நினைக்கிறேன். M4A1 தான் நினைக்கிறேன். ஆனால் M4A1 ஒன் பஞ்ச் மேன் ஈவெண்ட்டுக்கு M4A1 தான் விடுவானுங்க, இல்லை ஷார்ட் கன் விடுவானுங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று விட்டுருவானுங்க. இல்லை நம்மளுக்கு ஒன்றில் ஏதாச்சும் ஒரு கன்னை ஃப்ரீயாக விட்பாய். ஃப்ரெண்ட்ஸ் திரும்பி ஒரு லீக் நடக்க போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு ஒரு ரெஃபர் கோடு கொடுக்க போகிறாங்க. திரும்பி ரெஃபர் கோடு கொடுத்து அது நிறையாவது கொடுத்துருக்கானுங்க. என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, டீஸ் பண்ண முடியல. அதனால் அந்த ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். நானே அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களுக்காக நானே சொல்கிறேன். நம்ம இப்போ எதுக்காக வந்தோம்? பூக்காக வந்தோம். பூ எங்கே சண்டை நடக்குது கலப்பு. இங்கே ட்ரிக்கன்லாம் முடிச்சு விட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து பூவை காணும் அலைஞ்சிருக்கும். என்னை என்னத்துக்கிட்ட அடிச்சிங்க எவ்வளோ? ஐயோ வேறு லெவலில் வச்சுட்டானுங்க. இன்னைக்குள்ள ஐஸ் எடுத்துக்கோங்க, அது சூப்பர் கன்னு. நான் சொல்ல தேவையே இல்லை. இந்த கன்னில் நான் ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன், அப்படி மரணமாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் சின்ன கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதோட இது கூட மார்க்காச்சு. இன்னும் ஏக்கி வரல. Hi guys,
நான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போன்னு கேட்டிங்கன்னா நியூ மேப் வந்திருக்கு. அதை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன மேப் மட்டும் கண்டுபிடிங்க வைப்போம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த என்னோடய லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேப்பு வந்து எனக்கே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஒரே ஒரு பிளேயர் கூட இல்லை. ஐயோ, ஒரு பிளேயர் ஆசைப்பட்ட மாதிரி. முட்டுச்சந்து இது ஒரு ஹிடன் பிளேஸ். க்ளோவில் போட்டுக்கிட்டாவும் தெரியாது. இப்போ நம்ம வந்து அப்சர்வேட்டரியில் தான் எனக்கு போகிறோம். அங்கே தான் நிறைய லூட்ஸ் இருக்கும். பீக்கில் கூட அங்கே தான் டாப் இருக்கானுங்க. பிளேயர்ஸ் இறங்குறானுங்க ஒரு வழியாக. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூவை இப்போயே நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போயே அந்த ஸ்கேட் போர்டு அதெல்லாம் வாங்கிடலாம். அந்த பூவை நீங்கள் இப்போ வேகமாக கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த பூ எங்கே போய் காட்டுறது உங்களுக்கு? பூ எவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நான் பூவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பூ காட்டுறேன். பூ 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 என்னடா அது போகணும்ல? ஐயோ, எவ்வளோ குட்டியாக மாற்றிட்டானுங்க. ஐயோ படுவாங்களா, ஸ்கேர் கூட இருக்கானு கண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படியே ரொம்ப அதிகமாக லூட் வச்சுக்கிட்டா தான் அந்த பூவெலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், எல்லாம் கோவிந்தாரமாக தான் கோவிந்தா போட்டுருவானுங்க. என்னடா அது பெருமுடாவோ இது? எப்படி இந்த நான் எப்படி ஆக்கிட்டேன்ட்டு கடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு வேற காணும் இந்த இடத்துல. ஒரு இடத்துக்காச்சும் ஒன்று வச்சா கூட பரவாயில்லையா? ஒரு மயிரையும் காணும். லைக் இஸ் கரோனா இஸ் வெரி பேட். இங்கே பாருங்கள், எதுக்கும் நல்லா போய் சொல்லி வச்சுருக்கானுங்கன்ட்டு. பூ பூ தானா வந்துரே, பூ தானா வந்துரே. பூ எங்கே இருக்க? வெயிட் பண்ண வைக்காத. அப்படியே ஒரு அட்டாச் பண்ண மாதிரி கேட்கல. இதோ இங்கே இருக்கு பாருங்க, இதான் பூ. எங்களை காணும் மட்டும் இதாங்க பூ. இந்த பூவை நீங்கள் எடுக்க தான் உங்களுக்கு அந்த பாட்டில் வேகமாக கிடைக்கும். லூட் அடிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிடைக்கும். ஒன்று அடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு நிறைய வேணும். அந்த பண்டில் நம்ம இன்றைக்கி ரிட்டர்ன் பண்ணால் கூட எடுக்கலாம். அதுக்கு நம்ம நிறைய பூ வேணும். இன்றைக்கி புதுசாக ஒரு கோடாலி வேறு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீஃபயருக்கு என்னாடியே நம்ப முடியல. இதோட கோடாலின்ட்டு அது ஒரு படத்தில் கூட ஒரு வில்லன் வந்து ஒரு கோடாலி வச்சுட்டு குத்த வருவோம் பார்த்திங்களா? அந்த படத்தில் ஒரு அதே மாதிரி ஆக்சுவலி நானும் மெஸ்ஸலாயிட்டேன். நம்ப முடியல இப்படிலாம் கொண்டு வருவானுங்கன்ட்டு. நாமளும் எல்லா இடத்துலையும் லூட் அடிச்சுக்கிருக்கோம். ஒரு பூக்கு மேலே தரமாட்ட ரசா வாய்ப்பில்லை ரசம்ட்டானுங்க போல். ஒரு பூ கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது நம்மக்கிட்டேருந்து. பூ 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 நம்மளும் நாட்டு தானே அடிச்சுட்டு படி. பாவம் பாவமாக செத்து போச்சு. பாட்டு எதுவுமே இல்லை. எதுக்கும் என்கிட்ட வந்துடுச்சு. போடு 2வது பூவு. நான் எதர்ச்சியாக வந்தால் இங்கே எதர்ச்சியாக கொடுத்து அனுப்பிச்சிட்டானுங்க. வாப்பா நைட்டு வாப்பா. இதுக்குள்ளே நீ பூ 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 நோ பூ. என்னடா போனதாட்டி இது கொடுத்து ஐஸ். அடுத்த இடம் இந்த இடம். இது பார்க்க ஏதோ ஸ்கூல் மாதிரியே இருக்குது. படிலாம் வச்சுருந்தானுங்க. இங்கே வேறு லெவலில் இருந்திருக்கும். ஓ பைசா, ஒரு குட்டி அழகு வீடு மாதிரி இருக்கே. இங்கே பூ
பூ பூ பூவலை 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 பூவங்களையோ பூவு பூவு பூ கொடுக்கலையா பூவு பூவு. அண்ட் நம்மளுக்கு பெருமுடா 2.2 நம்மளுக்கு எப்போயோ வருதுன்னானுங்க. ஆனால் இப்போ தான் வரப்போகுது ஒரு வழியாக. அதுவும் வந்துருச்சு உங்கள் கண் முன்னாடியே தான் இருக்குது. எனக்கு லேசாக கோல்டு இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த வாருங்க டெலிஃபோன் பூத்து வெளியே பேர் வேறு வெளியே இருக்கிறதுல இந்த பூ இருக்குது பாருங்கள். இதுதான் பூ. இங்கே அது ஒரு காளான் மாதிரி இருக்கும். அந்த பூ நீங்கள் எடுத்தாலும் அப்போ தான் நீங்கள் வேகமாக கன்வெர்ட் பண்ணி அந்த பண்டில் வாங்க முடியும். ஐயோ இப்போ இன்ன வரைக்கும் பாட்டை இங்கே வந்து ஸ்டார்ட் விட்டு அதுவே கலந்துருக்கணும். பூ கிடச்சிட்டு பாருங்கள். இதோட நம்மளுக்கு 4வது பூ கிடச்சிருச்சு ஒரே போட்டா. வேறு லெவல் கைஸ், வேறு லெவல். பூக்காகவே நம்ம உங்களுக்காக போட்டு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டார் எடுக்காதீங்க அவ்வளோமா. அந்த வெட்டார் எடுத்து முடிச்சிட்டானுங்க என்னையவே. அந்த வெட்டார் எடுத்துட்டு தான் என்னைய கொள்றானுங்க. அந்த வெட்டார் எடுத்து அழுத்து பிடிக்கானுங்க. 2 வெட்டார் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து எனக்கு ஒரு அடிக்க தெரிய மாட்டேங்குது M1AA7ல். அதனால் வெட்டார் யாரும் எடுக்காதீங்க. இந்த பேய் பொங்கலாவா இது? ஐயோ இது மேலே பார்த்தவங்க தான்டா கண்டுபிடிக்கிற பேய் பொங்கலான்ட்டு. அடா பாவீங்களா. இங்கே ஒரு எனிமி ஏண்டா பட்டு. ஆட்டோக்காரன் நேடி எல்லாம் சூப்பர் காரு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கோடாலி ஐயோ கோடாலி கீழே போகிறோமே. கோடாலி குத்திடுவேன். கோடாலி கிடிசு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஃப்ராங்க் ஷோ மாதிரியே இருக்குது. இந்த கோடாலி எடுத்து கொன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது இந்த கோடாலிக்கு. கோடாலி ஏதோ பேரே இல்லை வாயில. நம்ம சொல்லுவோம் கோலாபேர் கொல்லாமல் விடாது. அதான் கோலாபேர். ஓ இது ஒரு டிஃபன் பாக்ஸ் இடமா? ஐயோ திங்கிற இடத்துலலாம் கட்டி வச்சுருக்காடே. இது என்ன இடம்? புதுசாக தனிமையில் கட்டி வச்சுருக்காங்க. கொரோனாக்கு தனிமை இடமும் பாடுறா படிடா கட்டி வச்சுருக்கானுங்க. இப்போ யார் பெற்ற படியோ இது. இந்த பூ கிடக்கு பாருங்க. பூ இதான் பூ. எத்தனை பூ இருக்கு? 4 பூ இருக்குது. இதோட 5 பூ. நம்ம எப்படியே லூட் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். நீங்கள் அப்படியே ஒரு 10 பூ எடுத்துடலாம். ஓ நம்மளுக்கு எந்த லூட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பேட். பாருங்க இதுக்கு செவ்வல் கட்டு. இங்கே வருங்க. இங்கே ஒரு பூ இருக்குது. இதோட 6 பூ மட்டும் இருக்குது. பூ எங்கெல்லாம் இங்கே ஓகே கைஸ். அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறா. ஆடா பாவி இந்த இடத்தையோட அப்படி மாற்றிட்டீங்க. ஆடா பாவிங்களா. அப்படின்னா இது அந்த ரைஸ் எவ்வளோ மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. உள்ளெல்லாம் அப்படியே தான் இருக்குது. வெளியே மட்டும் கலர் மாற்றி அமைச்சிருக்கானுங்க. கதவு டோரில் வச்சுருந்தாங்க ஹைலைட்டாக இருக்கும். ஐஸ் நம்மளுக்கு வந்து இப்போ இன்னும் பூ ஒரு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்கு. రెండు పట్ట జెట్ వేయాల్సిందండి. వేస్తుంటే కాలాలని ఎత్తుకుని వచ్చేవాళ్ళ వేసి మీ పాటికి అసాటు మణికి కూర్చుంటే గాడికి ఎండిపోతే కింద పడు.
ஐஸ் அப்படியே எனக்கு இந்த இடம் பார்த்து பப்ஜி மாதிரியே இருக்குது. பப்ஜி விளையாண்ட ஃபீலே இருக்குது. இப்படி தான் பப்ஜிலேயும் வீடு காட்டி வச்சுருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஹேக்கர் இருக்கான். அவன் கரெக்டாக எக்ஸிட்டு ஹெட்ஷாட் கரெக்டாக பார்த்தீங்களா? ஹெட்ஷாட் இந்த இடத்துல நம்ம முழுசாக லூட் அடிக்காமல் போகக்கூடாது. ஏன்னா இங்கே நிறைய பூ இருந்தாலும் சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஹேக்கர் கன்ஃபார்ம் இருக்கும். ஹேக்கர் கன்ஃபார்ம் இருக்க இந்த மேட்ச்சில் அவ்வளோதான் நசிச்சிட்டேன். புயா நாட் கேன்சல் கேன்சல். கோடாலி அப்படியே ஒரு கொம்மை படத்தில் வர மாதிரியே வச்சிருக்கேன். கெத்தாக இருக்குது. ஓபி லெவல் பாய்ஸா. அப்படியே நம்ம ரூட் அடிச்சுக்கிட்டே போகாமல் அந்த பூக்காக இந்த பூ கிடச்சிச்சு பாருங்க. இதுக்காக ஸ்கோப்லாம் வச்சு குதிக்கணும். இதோட நம்மக்கிட்ட 7 பூ இருக்கு போல். ஒரு 7 பூ வச்சுருக்கோம். இன்னும் அதிகமாக பூ எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். ஐஸ் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஒரே ஒரு பூ தான் பார்த்தேன், அதுவும் காணும். ஒரு பூக்கு மேலே இன்னும் பூ இல்லவே இல்லை. அதுதான் இப்போ இங்கே கவலை. நம்ம நம்மளுக்கா ஆட்டில் வாங்கி வச்சுருக்கானுங்கப்பா. பரவாயில்ல. ப்ரைஸ் பூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 2 பூ. இன்னும் நம்ம கொஞ்ச நாள் லூட் அடிச்சுனா போதும். நம்மளுக்கு எல்லா லூட்டுமே இன்னும் 3 பேர் தான். ரொம்ப 2 பேட் வேறு. இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. அதுக்குள்ளேயே நம்ம எப்படி கில்ல எடுக்க போகிறது இல்லை. அவங்க 2 பேரும் தானாக வந்து சேர்க்கணா பரவாயில்ல. ரிலிஜன் பட்டன் தானாக ஏற்ற முடியாது. ஏன்னா ரிலிஜன் பட்டனும் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு. நேற்றோட முடிஞ்சிச்சு. அதான் கவலை. என் ஃபோன் கூட அதான் சொல்லுது கவலையாக இருக்குன்ட்டு. இதில் ஒரு காளான் கூட இல்லை. நான் அப்பா வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு காளான் கூட இல்லை. இங்கே ஒரு காளான், ஒரு செத்து போன எதுவுமே இல்லை. லூட்டு கூட கம்மியாக தான் இருக்குது. நான் எஸ்கேஸ் கூட யார்கிட்ட இருந்து எடுத்தேன்னு உங்களுக்கும் தெரியும். லூட்டில் ஒன்று வந்துட்டா கொடுக்குறானுங்க. லூட்டை விட்டார். இப்போ வந்தால் கொடுக்குறானுங்க. 2 கண்ணில் பார்த்தீங்க விட்டார். ஓ பைசா எவ்வளோ கஷ்டம். ஐஸ் அப்படி இது பிளாக் ஜம்ப்னு ஒரு பாட்டு மாதிரி இருக்குது. இந்த பூ கிடச்சிச்சு. இதோட 9வது பூ கிடச்சிருச்சு காய்ஸ். ஓபி லெவல். இதோட நம்மளுக்கு 9 பூ கிடச்சிச்சு. வேறு லெவலில் காய்ஸ். இன்னும் அப்படி இன்னும் ஒரு பூ கிடச்சா நல்லாயிருக்கும். நம்ம அடுத்த மேட்சும் பூ கிளைம் பண்ணி விளாட்லாம். பூ வேகம் கிடச்சிரு. ஒரே ஒரு பூ தான் நான் அன்னைக்கு கேட்குறேன். கொடுக்க மாட்டானு. இந்த ஒரு காலம் நாங்கள் பார்த்துட்டு பாருங்க. ஸ்டார் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் காப்பி ஸ்டாப். பெட்ரோல் ஸ்டாப். நம்ம அவனை பார்த்தாலும் கில் அடிக்கக்கூடாது. இன்னொரு நம்ம கில் அடித்தோம்னா இதாக கவலையாக இருக்கும். ஒரு பூ எடுக்காமல் போயிட்டு மாட்டான்ட்டு. ஒரே ஒரு சின்ன பூ தானேன்ட்டு. அதனால நம்ம ஒரு பூ எடுத்துகிட்டு நாமளே அவனை அடிச்சு கில் எடுத்துகிட்டு போயிடுவோம்.
நம்ம ஃப்ரீ ஃபயர்ல மேட்சஸ் வருது, நீங்களே பார்த்தீங்க. பைக்ஸ் இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ டைனேஜ் மாதிரி இது இன்டென்சிவ் இருந்தால் என்ன ஆகும் கைஸ்? எங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அந்த இடத்துல மட்டும்தான் நான் லூட் அடிக்க முடியும். அங்கே தான் எனக்கு அந்த கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரூட் அடிப்போம், அடிக்கிறதா தேவையில்ல. பூ கிடச்சிரு இன்னொரு ஊத்தாடிக்கிறக்கும்போது வந்து தம்பி 7 கிலோமீட்டர் இருக்கான், பரவாயில்ல. ஏன்டா நீ ட்ரோனுக்குள்ளே போகிறேன்னு கேட்டிங்களா? நான் அந்த பூக்காக தான் தேடிக்கிருக்கேன். அப்போ வந்து பூயா கவலை பில்டப்பு எங்கேயாச்சும் ரூட் அடிக்கணும். ஓடி அவ்வளோ ஐஸ் வேறு லெவல் கொடுத்துருக்கானுங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் எடுத்தோன்னு இங்கே அந்த நம்மளுக்கு அந்த எது சொல்கிறது கிளைமிங்கிற ஆப்ஷன் வந்துடும். இதை தொட்டோன்னே கிளைம்டு. இதை பார்ப்போமா? இதை வாங்கிடுங்க பெருசாட்டுக்கு. தொட்டோன்னே இதே வாங்க. மரணமாக இருக்குது. பண்டில் வாங்கினீங்கன்னா இந்த பண்டில் வாங்க. இதுதான் மெட்டி விடுது. அந்த மாஸ்க்குக்காகவே பண்டில் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஸ்ப்ரீ ஸ்பின் விட்டுருக்கானுங்க. இது போனவனுங்க இப்போ போய் ஸ்ப்ரீ ஸ்பின்னை கொடுப்பானுங்களா? ஓஹோ, இது நேரம் இதில் நிறையா இது விட்டுருக்கானுங்கோ. I have only 5 bats பையா. மாட்டு கடி திங்கிற மாதிரி இருக்குல்ல, அதே இல்லை. ஐஸ்லாம் இப்போ ஒருத்தருக்கு அழகிய பண்ண போகிறேன். அப்போ அவர் எனக்கு அவங்க எனக்கு 1K கொடுத்தீங்கன்னா 1K ரீச் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒருத்தருக்கு அழகிய போய் கொடுக்க போகிறோம். அது நிஜமாலே தான் கொடுக்க போகிறோம். நம்ம
நம்ம கன்ஃபார்ம் கொடுத்து ஒருத்தருக்கான கொடுக்க போகிறோம். இந்த பார்த்தா ரொம்ப இன்னும் 1 மேட்ச் தானா, பரவாயில்ல. மட்டும் ஃபயரிங் ஏகேவே இருக்குது. அப்போ எதுக்கு ஐசேக்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஃபயர் ஏகேவே இருக்குது. அதுவும் ஐசேக்கே தான். இந்த வந்து ஐசேக்கே தான் எக்யூப்பு. ஒரு 2 ஸ்கின்ஸ் இருக்குது. எஸ்கேஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து வந்து நம்மளுக்கு M60க்கும் ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்க ஒரு ஃப்ரீ கன் ஸ்கின் கொடுக்க போகிறானுங்க M60க்கு ப்ரோ. M60 ப்ரோ வந்துடாதீங்க ப்ரோ. ஆனால் 3 மேட்ச்க்குள்ளே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 3 மேட்ச் போவானுமா. இது நதிரா கைஸ், நம்ம அலோ கியூபே பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது என்னன்னு எனக்கு புரியல. இதுக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் இதான் வாங்குவேன். ஓகே, நோட் ப்ராப்ளம். பைசா அப்படின்னா வாங்கணும்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்ட் பண்ணுவோமா? யாரும் நம்மளுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்ப்போம். நம்ம தான் லெவலில் பார்ப்போம். ஐபிஎல் ஆசா தம்பிக்கு சுத்தத்துக்கு இல்லை. ஃபுல்லாகிடுச்சு. BT52KY ஆர்டிஸ்ட் அப்படிங்க. இவர் போடு M6 எனக்கு ஒரு கன் ஸ்கின் பண்ணிட்டு கொடுக்காதா? நம்ம அத்தனை அக்செப்ட் பண்ணிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து ஆன்லைன் போடு. எங்கள் தலை ஆன்லைன் வந்துடுச்சு. அமுக்க விடுங்கடா வரண்ணா. அண்ணா அப்பயும் வந்தோன்னு கிளம்பிட்டாரு. டீம் இஸ் ஓகே ப்ரோ. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போனால் நம்மளுக்கு ஐஸ் கீ கொடுத்துருவாங்க. அதனால் போயிட்டு சத்தலாம். இதில் சொல்ல வந்துட்டேன். அது அப்புறமே சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த M1 முடிஞ்சோடனே 1 ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு M4A1 அந்த டபுள் கன் ஷார்ட்னு புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க. அது என்ன கன் ஸ்கின் தெரியல. அது ஒன்று வெப்பன் ராயில் வரப்போகுது. இன்னொன்று நம்மளுக்கு ஓசியில் கொடுக்க போகிறானுங்க. வேறு எதுவும் இல்லை. அது எதுவும் ஓசியில் வரும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க M188 தான் ப்ரோ வரப்போகுதுன்னாங்க என் ஃப்ரெண்டு. இன்னொன்று என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் தான். அப்புறம் M4A1 தாண்டா வரும். அதாண்டா சூப்பர் எஃபர்ட்ஸோடு இருக்குதுன்னா எது ஒன்று பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக கொடுக்குறேன்றானுங்க. அதான் போய் பார்த்துவோம். 1 Punch Man அந்த M188 ஒன்று கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ற ஸ்கின்னில் அதுக்கு அடுத்த வெப்பன் ராயல் என்னன்னு கேட்டிங்கன்னா M4A1 தான். அது இன்னும் டிசைட் பண்ணல. அதுதான் நினைக்கிறேன். M4A1 தான் நினைக்கிறேன். ஆனால் M4A1 1 Punch Man ஈவெண்ட்டுக்கு M4A1 தான் விடுவானுங்க. இல்லை ஷார்ட் கன் விடுவானுங்க. ரெண்டில் ஏதாச்சும் விட்டுருவானுங்க. இல்லை நம்மளுக்கு ஒன்றில் ஏதாச்சும் ஒரு கன்னை ஃப்ரீயாக விட்பாய். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி ஒரு லீக் நடக்க போகுது. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு ஒரு ரெஃபர் கோடு கொடுக்க போகிறாங்க. திரும்பி ரெஃபர் கோடு கொடுத்து அது நிறையாவது கொடுத்துருக்கானுங்க. என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, டீஸ் பண்ண முடியல. அதனால் அந்த ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். நானே அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு நானே சொல்கிறேன்.
நம்ம இப்போ எதுக்காக வந்தோம்? பூக்காக வந்தோம். பூ எங்கே? சண்டை நடக்குது, போய் கலப்பு. இங்கே ட்ரெக்கன்லாம் முடிச்சு விட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து பூவை காணும் அலைஞ்சிருக்கும். என்னை என்னத்துக்கிட்ட அடிச்சிங்க? எவ்வளோ ஐயோ வேறு லெவலில் வச்சுட்டானுங்க. இன்னைக்குள்ள ஐஸ் எடுத்துக்கோங்க. அது சூப்பர் கன்னு. நான் சொல்ல தேவையில்லை. இந்த கண்ணில் நான் ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன், அப்படி மரணமாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் சின்ன கேம் ப்ளே பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதோட இது கூட மார்க்காச்சு. இன்னும் ஏக்கி வரல.